கீழே போய் சர்ப்ரைஸா கூட்டு வர போறோம். சுனிதாக்காவும் ராமனாவும் வந்துட்டு இருக்காங்க. 1 2 3 சர்ப்ரைஸ். இளமை திரும்புது. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. எனக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். இதை வந்து நானே சொல்கிறதுல ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் பசங்க பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான்லாம் பெருசாக எதுவும் இதெல்லாம் கொண்டாடவும் மாட்டேன், இதை பற்றி யோசிக்கவும் மாட்டேன், கோயிலுக்கு கூட போக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பசங்கள்லாம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் தான் இந்த கல்யாண நாள், அதுக்கப்புறம் பிறந்த நாள் இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நல்லா கேக்கெலாம் வெட்டி கொண்டாடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் நமக்கு வந்து பசங்க வந்து மேலே வரும்போது நம்ம இந்த மாதிரி நம்மளை வந்து ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி உள்ள பிள்ளைங்க வந்து கிடைக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் நான் கொடுத்து வச்சவா. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவீங்க, நல்ல பிள்ளை பெற்று வச்சுக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வளர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. நம்மளை சுற்றி உள்ள எல்லா பிள்ளைங்களுமே நல்லபடியாக வந்து ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சுருக்குறோம். அதனால் வந்து கவலை இல்லை. நீங்களும் அந்த மாதிரி பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தா தான் அது எல்லாமே வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். நிறைய பேர் வந்து சொந்த பந்தத்துக்கிட்ட குழந்தைங்கள கூட ஒட்ட விடாமல் இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சொந்த பந்தத்தோட குழந்தைங்கள விட்டு விளையாட விட்டு பழக விட்டு பண்ணும்போது தான் அவங்க வளரும் போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியறது மட்டும் இல்லை, எல்லாரையும் அனுசரித்து போகிற குணம் வந்து அவங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் வேணால் இப்போலேருந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த பசங்க நிறைய பேர் ஒரு குழந்தையாக வச்சுருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரோடவும் விளையாட மாட்டேன்றாப்புல, யாரோடவும் இது பண்ண மாட்டேன்றாப்புல, எங்கன்னா போனால் இது மிங்கிள் ஆக மாட்டேன்றாப்புல, அது அவங்களோட அட்டாச் ஆக மாட்டேன்றாப்புல, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் கிடையாது, வீட்லேயுமே கூட அவங்க தனியாக இருப்பாங்க. வர்றவங்கள வான்னு கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிடணும், வாங்கன்னு கூப்பிட்டுட்டு தண்ணி மொண்டு கொடுக்கணும். இந்த பழக்கத்தை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு தன்னால் அந்த மரியாதை வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க பழகுவாங்க. நம்ம வீட்டுக்கு வரவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல முகமலர்ச்சியோடு அவங்கள கூப்பிடும்போது தான் யாராக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வரவங்கள முகமலர்ச்சியோடு நம்ம கூப்பிடும்போது தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கும் வந்து ஒரு சந்தோஷம். ஒரு சிலர் வீட்டுக்கு போனோம்னா ஏண்டா போனோம் அப்படின்னு கூட தோணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குமே நடந்திருக்கு. ஒரு சில வீட்டுக்கு போகும்போது சரி இதுக்கு தான் போகணுமோ இங்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இப்போலேருந்து பாருங்கள், அந்த மாதிரி மாற்றி பாருங்கள். நம்மளோட நிறைய பேர் அட்டாச் ஆவாங்க. இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் நாங்கள் பிளான் பண்ணலை என்னோடய பிறந்த நாளுக்கு சமைக்கக்கூட. ஏன்னா லாவண்யாவோட சீமந்தம் காலையில் கிளம்பி போயிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்க ஏதோ பிளான் பண்ணி இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வேற கண்ணை கட்டு, காதை கட்டு, கையை கட்டு, நான் எதையும் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டேன். அதனால் ஜாலியாக வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் பிரியாணி. அதுக்கப்புறம் என்ன வாங்கினோம், ஆனால் எனக்கு வந்து மனசு அடிச்சுக்கிச்சு, அடிச்சிச்சோ இவ்வளோ காசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே காசு கால்வாசி நான் வந்து செலவு பண்ணியிருந்தேன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 15 பேருக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணது கொஞ்சம் வந்து மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஆனால் நான் சமைக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கிளம்புறேன் அப்படின்ன உடனே சரி வேண்டாம், லேட் ஆகிடும், அப்புறம் யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா கூட வந்து என்னோடய மச்சினர் ஒய்ஃபு, தம்பிங்க, அப்புறம் பெரியம்மா, அதாவது என்னோடய அக்கா, இவங்க எல்லாரும் இருந்த தொட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்றதுனால தான் சரி ஆர்டர் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக இவ்வளோ காசு செலவு பண்ணி ஆர்டர் போட்டு பண்ணது. கிஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பசங்க கொடுத்துட்டாங்க. இப்போ மேலே வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஹாய் ஏய் இங்கே பார்த்துட்டு அங்கே பேசினுக்கிறாங்க பாரு. ஸ்ரீ ஆய் சொல்லுங்க. வந்துட்டாங்களா? இங்கே பாருங்க, ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்க, கீழே வந்து ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க யார் வந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுனிதாக்காவும் ராமண்ணாவும் வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறேன். ஆமாம், எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் வந்து நாங்கள் எல்லோரும் வெளியில் போயிட்டு வந்தோம். வெளியில் போயிட்டு இப்போ வந்து மணி 8 ஆகுது நைட்டு. இப்போ வந்து திடீர்னு ஒரு பிளான் வச்சு சரி ஓகே கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அருணும் அண்ணா போயிட்டு கேக் வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணிக்க எங்களால் முடிஞ்சது எல்லாத்தையும் வாங்கி கொஞ்சம் இவ எப்போ பாரு கம்மியான நேரத்தில் இந்த பசங்களாம் கிட்டத்தட்ட இப்போ தான் 7 மணியாக ஸ்டார்ட் பண்ணோம். டக்குன்னு இந்த இது லைட்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு, பலூன்லாம் டக்குன்னு எது செய்யலான்ட்டு ஆர்ச்சு அது பலூன் ஊதணும். ஆனால் அது டைம் ஆயிடுச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியாது. நாங்களும் பெரியம்மா யாருன்னா மேலே வந்துடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பெரியவங்க எல்லாம் மாமா வந்துட்டாரு, சித்தி வந்துட்டாங்க, எல்லாம் மேலே வந்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டுபிடிச்சாங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்க கீழே. கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிட்டு கேக்கும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் கேக் பாக்ஸ் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அப்படியே இருக்க லைட் ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட் போடுங்க. டக்குன்னு போடுங்க, டக்குன்னு போடுங்க. லைட்டு தெரியுதா இல்லையானு தெரியல. இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு கேக் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். சுனிதாக்காவை வந்துட்டாங்க. டின்னரு கேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து அம்மா வந்து கீழே போய் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வர போகிறோம். ஆனா நீங்க கண்ணை கட்டினா சர்ப்ரைஸ். சரி ஓகே சர்ப்ரைஸ் வேணாமா? அதான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் இது ஒரு எப்ப பாரு. சரி இப்போ சர்ப்ரைஸ் பார்த்தாதான் ஷாக் ஆகணும், ஓகேவா? ஷாக் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆனா ஷாக் ஆவீங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க அப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் தான் ஒன்று வச்சிருக்கோம். கண்ணு கட்டு வர நானே வரேன் அப்படின்ட்டாங்க. எஸ் மேலே போய் கொண்டே இருக்கிறோம். ஏறுவாங்களாடா மேல? அதெல்லாம் ஏறுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஏறணும். வாங்க வாங்க. ரெடி ரெடி 1 2 3. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? இங்க வாங்க ஒரு நிமிஷம். அப்படியே இப்படி திரும்புங்க. இப்படி வாங்க. இப்போ பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ரெடி 1 2 3 சர்ப்ரைஸ். உமா கொடுக்க சொல்றாங்க. இங்க வாலி இங்க பாருங்க. இது கொஞ்சம் வீடியோ எடுங்க. டாடிக்கு கொடுங்க. இப்போ வா. என்னடா உள்ள லைட் இருக்கா? நல்ல வெயிட் இருக்கா? நான் விஷ் பண்ணிரா. சரி ஃபர்ஸ்ட் ஓத்ரா நான் விஷ் பண்றோம். ஓகே ஃபர்ஸ்ட் நீ விஷ் பண்ணு. ஹேப்பி பர்த்டே. அடுத்து நான் விஷ் பண்றேன். ஹேப்பி பர்த்டே. டிண்டு சொல்ல சொல்லிருந்தா. ஆஹா. பார்ட்டி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஊதவே மாட்டாங்க. முதல்ல கேட்க வெட்டிடுறாங்க. ஸோ எந்த பிளானுமே இல்லை. சடனாக வந்தோம். அம்மா போய்ட்டு பிரியாணி வாங்கிட்டோம். நான் வந்து பிரியாணி செய்யலான்னா இல்லை போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இவ்வளோ நேரம் திட்டு வாங்கிட்டு வந்தேன். எங்கடா வரீங்க அப்படின்ட்டு. நான் கொஞ்ச நேரம் ஆச்சு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். அப்பாக்கு பாட்டு பாடுங்க. நல்ல ரொமான்டிக்கா. இளமை திரும்புது.
வீடியோ எடுத்துட்டு அவசரமா போயிட்டு இருக்காங்க. வந்து ரமேஷ் பாப்பா கட்டி இருக்கிற இந்த சாரி முன்னாடியே கொடுத்துட்டாவோ, அதனால இந்த ஏன்னா வந்து நாங்க வந்து லாவ் நடக்குது போறோம். பிளானே கிடையாது, லேட் ஆகும் பாப்பா இருக்கா எது வந்தாலும் ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாவணியோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்க எதுவுமே சமைக்கல வீட்டில். சரி வெறும் பிரியாணி வாங்க தான் போறோம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காங்க பசங்க எல்லாம் சேர்ந்து. உண்மையில நான் அதாவது சும்மா மேலே ஏதோ பண்ணி இல்ல 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 இதெல்லாம் போக தெரியுமா, கீழே போய் கண்ணை கட்டினா வேணாம் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலன்றாங்க. உண்மையிலே எதிர்பார்க்கலதான், ஏதோ பண்ணியிருக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அதனால நான் வந்து கடையிலேயே ரமேஷ் வந்து வாங்கி வந்துட்டாப்புல 3 பக்கெட் பிரியாணி, அதுக்கப்புறம் வேற அதுக்கப்புறம் சிக்கன் ஏதோ வாங்கியிருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ அதனால நாங்க எல்லாத்தையும் ரைத்தெல்லாம் கட் பண்ணி எதுக்காக இப்படி ஊத்திட்டு இருக்கோம்னா நாங்க வாங்கிக்கிறேன் நான் சொல்றேன். ஓ நீ தான் வாங்கிட்டு நம்ம சொல்லு. ரெண்டு ஃபுல் கிரில்லு, அப்புறம் ஒரு ஃபுல் தந்தூரி. ரெண்டு ஃபுல் கிரில்லு, 2 தந்தூரி, ஒரு மட்டன் பக்கெட்டு, 2 சிக்கன் பக்கெட்டு. ஓ மட்டன் பிரியாணி இருக்காதுல. அதுக்கப்புறம் லாவண்யாவோட சீமந்த வீடியோ வந்து கண்டிப்பா இப்ப போட மாட்டேன். பாப்பா பிறந்தப்புறம் தான் போடுவேன். அப்புறமா பாத்துக்கங்க. முக்கியமானது ஆமா சொல்லியாச்சு. டாக்டர் முடிஞ்சிச்சு. இல்ல இது நீங்க லாஸ்ட் டைமே சொல்லிருக்கீங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் போடுவோம். 5ஆம் மாசம் பூ முடிச்சது கூட நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஆனா நான் வந்து போட வேணாம் அப்படின்ட்டேன் ரமேஷ் கிட்ட. அது எல்லாமே பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான். எல்லாம் நீங்க அவளோட வெயிட் அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா நான் ஆக்சுவலா இதெல்லாம் சொல்ல வந்தேன். இப்போ அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு லைனா வந்துட்டே இருக்கும். அங்க பாருங்க டிஸ்கஷன் அது எத்தனை மாசம் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை மாசம் இது வேண்டாம். நான் சைடு பச்சை கண்ணத்துல பாட்டுனா ஒரு பெருப்பா மைனஸ் வாய்க்குள்ள இறங்கிட்டு எங்க உள்ள பாரு இலையில கால் வச்சுட்டு போறீங்க. ஏய் ஆமாப்பா பீஸோட மாமாக்கு மட்டன் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நிலா என்ன பண்ணோம், நிலா நூடுல்ஸ் சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து நிலா பிரியாணி சாப்பிடுறோம். யாருப்பா அந்த நிலா? எதுக்கு கறி கழுவுறதுக்கா? சுமதி அந்த இதுல சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா லாவண்யா வேற வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஸ்வீட்டா எல்லாம் ஒரே பயங்கர கும்பலா இருக்கு. இவ்வளவு பேரை எதிர்பார்ப்பாங்க. எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தம்பிங்கெல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஏன்னா தம்பிங்கெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து ஒரு தம்பி இருப்பாப்ல, இன்னொரு தம்பி வேலைக்கு போயிருப்பாப்ல. இப்படிலாம் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். அப்புறம் யாரு தினேஷ் வீட்டில் அவங்க அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு ஆள் தான் இல்லை. யாரு? ஐயோ ஆயா விட்டு வந்துட்டோம். அங்கேயே அவங்களால கொஞ்சம் இறங்கி ஏற முடியாது. அதனால அப்படியே அங்கேயே விட்டுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். ஆனால் யாருமே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல பெரியமா? கரெக்டா நாங்களே இதை பண்ணல. கொஞ்ச நேரத்துல பசங்க வந்து இதெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் பாப்பாக்காக இருந்தது. நாங்கள் இன்றைக்கி எடுத்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் போய் எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு பாப்பாக்கு பாருங்கள் சூப்பரான என்னோடய பர்த்டேவை பசங்க கொண்டாடினதை பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக தான் இருந்ததுன்னு எனக்கே தோணுது. நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.